இப்போ ஹனுமார் நன்னா லங்கையை எரிச்சுட்டு போயிட்டார். $6 பில்லியன் லாஸ் இருக்கா? இப்போ ஒரு பெரிய சபை மீட்டிங் கூட்டுறார். என்ன மீட்டிங்னா, இப்போ இந்த லங்கையை எப்படி சரிப்படுத்துறது? ஏன்னா எரிஞ்சு போயிடுது முழுக்க, எல்லா பில்டிங்ஸும் இப்போ சர்வநாசமா போயிடுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப பேடா இருக்கு. என்ன பண்றது, இப்போது என்ன செய்வது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான் நம்ம ராவணன். உடனே தன்னுடைய பிரதர்ஸ் எல்லா கசின்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ், அரைவ் இமீடியட்லி டு த கான்ஃபரன்ஸ் ஹால். கும்பகர்ணன் அவனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு பெரிய சொத்து. என்ன சொத்து? தூக்கம். தூக்கம்ங்கிறது பெரிய சொத்து. ஒத்துக்கிறா இல்லையா? இதை பாருங்க, நன்னா வரவாத ஒத்துக்கவே மாட்டா. வராதவாளுக்கு தான் தெரியும் தூக்கம் வராம போனா எவ்வளவு கஷ்டம்னு, இல்லையா? நம்மளை சுத்தி வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. இப்படியே பார்த்துட்டு ஏன், எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு சொத்து வச்சு என்ன பலன்? ராத்திரி தூங்க முடியலன்னா அதை விட கொடூரம் என்ன? கண்ணை மூடினா தூக்கம் வர வேண்டாமா? ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்படுவா, சுவாமி தூக்கம் வரமாட்டேங்கிறது, தூக்கம் வரமாட்டேங்கிறது. என்ன சுவாமி பண்றது? என்ன சுவாமி? உபன்யாசம் கேளுங்கோமே. உபன்யாசம் கேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கேட்கும் போதே வரும், பட்ட பகல்லையே. உபன்யாசத்திலே தெரியும் பல பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். அது என்னுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது சில உபன்யாசகர்கள்லாம் அப்படியே பகவத் பக்தியில மெய்மறந்து கண்ணு மூடிண்டே சொல்லுவா. நான் அப்படி இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளா, இரும்புறாளா, தும்மறாளா, என்ன பண்ணா, இந்த குழந்தை அங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்துதா, அந்த குழந்தை இங்கேருந்து போச்சா, வயிறை இழுத்துதா, இவ்வளவு கவலை நேக்கு பாருங்க. யாராவது மாமி எழுந்து போயிட்டாரா, இவங்க வயர் இருக்குமே, தடுக்கி கிழுக்கி விழுந்துட்டா என்ன பண்றது, ரொம்ப அந்த மாமி கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு நாகேஷுடைய சின்னஞ்சிறு உலகம் மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால யார் யார் எப்பப்ப தூங்குறாங்கிறது தெரியும். எப்பவுமே நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன், நீங்க கரெக்டா நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். சட்டுன்னு உபன்யாசத்தை தூங்கிட்டு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பகவத் அனுபவம்னு பேர். உபன்யாசத்தின் போது தூங்கினால் தூக்கம்னு அதுக்கு பேர் இல்லை, பகவத் அனுபவம்னு பேர். அப்படியே பகவான்ல மெய்மறந்து தூங்கியிருக்கேன்னு அர்த்தம். அது அவ்வளவு பரமாத்மா அனுபவம் அது. அதனால உபன்யாசத்துல தூங்கும் போது என்ன ஆகும், கொஞ்ச நாளை தூங்குவா, ஒரு 15-20 நிமிஷம். அப்போ டக்கு நான் ராமர் அப்படின்னு சொல்லும் போது எழுந்துப்பா. இந்த மைக்கு கிட்ட நீங்களே கவனிப்பள்ளி, இவர் எதுக்கு திடீர்னு கத்துறாரு அப்படிங்கிறது. யாராவது அப்படி அசந்து தூங்குறத நான் பார்த்திருப்பேன், நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டேன். அப்படி இப்படி வரும்போது அவ என்ன பண்ணிடுவா, சட்டுன்னு எழுந்துப்பா. பக்கத்துல யாராவது நம்மள தூங்குறத பார்த்துட்டாளான்னு முதல்ல பாப்பா. பார்த்துட்டு அப்ப என்ன பண்ணுவா, நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்போம், ரொம்ப தலையாட்டுவா. அப்படின்பா. இத்தனை நாளை நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க ஏதோ தூங்கிட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாப்புல இருக்கும். அப்படின்னா இத்தனை நாள் கேட்கலேன்னு ஒரு அர்த்தம் வந்துருது பாருங்க. என்ன சுவாமி பண்றது, ஆட்டணுமா வேண்டாமா, நீங்க அதை முதல்ல சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க? தப்பு ஒண்ணு இல்லை, இதெல்லாம் மனிதனின் இயல்பு தானே. இதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணா, 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினான். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 விதமான பெண்களை எழுப்பினான். ஒரு பெண் மாதிரி இன்னொரு பெண் இல்ல. அதுல ஒரு பெண் ராமபக்தை, ரொம்ப பிரசித்தமான ராமபக்தை. காலங்கார்த்தாலே போயிடுவோம். ஆண்டாள்ங்கிறவோ காலை போக மாட்டா. காலை என்பது ஒரு 6 மணி, சிறுகாலை என்பது ஒரு 5:30-5 மணி, சிற்றஞ்சிறுகாலைங்கிறது 4 மணி, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அதனால சிற்றம் சிறுகாலை போயிடுவோம். அந்த நேரத்துல போய் கதவை தட்டினா யாரு தான் எழுந்துப்பா. இவ போய் தட்டுன்னு தட்டின்னு இருப்போம். உள்ள இருக்கிற பெண்ணு எழுந்துக்கவே மாட்டா. அப்போ ஒரு பாசுரத்துல ஒரு பெண், ராமபக்தை என்கின்ற பெண், ராமாயணம் பல பல கேட்டவள், அவளை பார்த்து சொல்றா, ஏண்டிமா அன்னைக்கு ராமன் கும்பகர்ணனோடு யுத்தம் செய்தானே. ராமருக்கும் கும்பகர்ணனுக்கும் பின்னாடி சண்டை வரும். கும்பகர்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும் தான் போயிட போறோம்னு. ஏன்னா ராமர் முன்னாடி நிக்க முடியுமா? அசகாய சூரன் அனபாய சாகசன், நிக்க முடியாதே. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ராமா இன்னும் கொஞ்சம் நாளில நான் செத்து போயிடுவேன். யாரு? கும்பகர்ணன். நீதான் எனக்கு வில் எழுதணும். ராமர் கேட்டார், நான் ஏன் வில் எழுதணும்? நீ வில் ஏந்தியவன், அதனால என் வில் எழுது அப்படின்னார். வில்லுனா உயில் வரணும், உயில ஏதாவது சொத்துக்கு இருந்தா தானே எழுதுவா. அப்ப கும்பகர்ணனை பார்த்து ராமர் கேட்டார், என்னப்பா உனக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு சொல்லு, what are the properties that you have got அப்படின்னார். எல்லாம் நான் வாட்ராக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார் கும்பகர்ணன்.
எவ்வளவு சொத்தெல்லாம் உனக்கு இருக்குன்னு கேட்ட போது அவர் சொன்னார், பெரிய சொத்து ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு. அதனுடைய மதிப்பு சொல்லவே முடியாது. என்ன கோஹினூர் வைரமா, என்ன சொத்துப்பான்னு கேட்டா தூக்கம். ராமர் சொன்னார், எப்பவுமே வில் எழுதுற வாழ்க்கெல்லாம் தெரியும், அட்வொகேட்டா இருக்க வாழ்க்கெல்லாம் தெரியும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பர்சன்டேஜஸ்ல தான் பண்ணுவா, ரியல் வேல்யூல பண்ண முடியாது. அன்னைக்கு 5 லட்சம் எஃப்டி இருக்குன்னா 3 லட்சம் நான் இவாளுக்கு கொடுப்பேன், 2 லட்சம் எழுத முடியாது. ஏன்னா பிற்காலத்துல அந்த 5 லட்சம் இவர் இன்னும் 25 வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 30 லட்சம் ஆயிடுமே. பர்சன்டேஜ்ல எழுதுவா, என் சொத்துல 50% இதுக்கு போகும், 20% இவாளுக்கு போகும். ராமர் கேட்டார், உன் சொத்து எப்படிப்பா, தூக்கத்தை எப்படி பிரிக்கிறது? 99% ஒரு பெண்ணுக்கு போகணும்னு விட்டான் கும்பகர்ணன். எந்த பெண்ணுன்னா, கலியுகத்துல பாண்டிய தேசத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்துல பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாராக பிறந்து திருப்பாவை பாடக்கூடிய அவசரத்துல ஒரு பெண்மணிக்கு இந்த 99% தூக்கம் போகணும். அதனால்தான் ஆண்டாள் என்ன சாமர்த்தியமா கேட்டா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அந்த 99% தூக்கமும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானாடிமா அப்படின்னு ஆண்டாள் கேட்டா. ராமர் வில்ல க்ளோஸ் பண்ணிடணும், கரெக்டா? இன்னும் 1% இருக்கே பாருங்க, கரெக்டா நோட் பண்றா மாமி. இன்னும் 1% இருக்கே தூக்கம், அது கும்பகர்ணன் கேட்டான். ராமர் கேட்டார், கும்பகர்ணன் இந்த 1% தூக்கத்தை யார்கிட்ட கொடுக்க? இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அத்தனை பேருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுன்ட்டார். என்னால தூங்கினா தப்பே கிடையாது. ஆனா என்ன நான் சொல்லுவேன், வீட்டுல உட்காந்து தூங்குறது இங்க வந்து தூங்குங்க இல்ல, நல்ல விஷயம் கேட்டுண்டேவாவது தூங்கலாம், நல்ல கனவாவது வரும். அதனால கும்பகர்ணனை எழுப்பினா, அந்த எழுப்பின படலம்ங்கிறது கம்பர் ரொம்ப டீட்டெயிலா எடுக்கிறார், அதெல்லாம் நான் சொல்லல. இந்த பேர் என்ன, யானகினெல்லாம் போச்சுத்தான், புளிரித்தான், அவனை தட்டித்தான், அவனை எழுப்பித்தான், குட்டித்தான், கிள்ளித்தான், ஒன்னுத்துக்கும் அசர மாட்டேங்கிறான் அவன். அப்புறம் பக்கத்துல என்ன இது புளிப்பு கூட்டு அது இது என்னென்னலாம் இருக்கும், வத்த குழம்பு அது இதெல்லாம் பண்ணி வச்சு அந்த வாசனையிலையாவது எழுந்துப்பானான்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு மெதுவாக எழுந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு மெசேஜ் குயிங் 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 குயின் அடிக்கிற. இந்த காலத்தால போன்ல மட்டும் நம்ம அலாம் வச்சுட்டோம்னு வச்சுங்கோ, அதுல 2 ஆப்ஷன் வரும், ஸ்னூஸ் அப்புறம் என்ன டிஸ்மிஸ் இல்லாட்டா ஆஃப். அது என்ன ஆயிடும், அந்த தூக்க கலக்கத்துல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்னூஸை போட்டுருவோம். அது என்னென்ன 2 நிமிஷத்துக்கு கட்டி கொரும் சத்தம் போட்டுட்டு இருக்கும். என்ன எடுத்து அவனுக்கு மெசேஜ் வருது, யாருக்கு, நம்ம கும்பகர்ணனுக்கு, ராவணன் கம் டு த கான்ஃபரன்ஸ் ஹால் இம்மீடியட்லி அப்படின்னு. சரி, எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை எழுப்பி அவன் மெதுவா எல்லாம் குளிச்சுட்டு இப்பதான் ரொம்ப மாசம் கழிச்சு எழுந்துக்கிறான். ஸ்லம்பர் அப்படின்பா. எதுவும் இந்த நீங்க இந்த ஐஸ் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பூலோகத்துல போயிட்டேன்னா ஹைபர்னேட்டிங் அனிமல்ஸ்னு உண்டு. அதெல்லாம் ஒரு 12 மாசத்துல 11.5 மாசம் தூங்கிட்டே இருக்கும், ஒரு 15 நாள் தான் எழுந்துக்கும். குவாலா பேருலாம் உண்டு ஆஸ்திரேலியால, அது 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் தூக்கமாவே இருக்கும். அடுத்த பிறவா வரம் தாரும் பெம்மானே, பிறவா வரம் தாரும் பெம்மானே, பிறவா வரம் தாரும், பிறவா வரம் தாரும் இறைவா. சரி, எனக்கு பிறவியே வேண்டாம் சார், நான் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், அடுத்த பிறவி வேண்டாம். ஒருவேளை பிறக்கணும்னு இருந்துட்டுனா எனக்கு குவாலா பேரா பிறக்கவி, 23 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கலாம் ஜாலியா இல்லையா? அதனால இந்த இடத்துல கும்பகர்ணனை எழுப்பியாச்சு. அவன் வந்தான் கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு, விபீஷன் இருக்கான், எல்லாரும் இருக்கு. அப்ப ராவணன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல, வாட் ஷுட் வி டூ நவ், இப்போது என் செய்வது அப்படின்னு கேட்டான். அப்ப கும்பகர்ணன் சொன்னா, நல்ல கேள்வி கேட்ட, இத நீ கொஞ்சம் சீதையை கடத்தறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். கடத்துறதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்றதுன்னு அந்த கேள்வி அப்ப கேட்டிருந்தியானா இந்த கஷ்டங்கள்லாம் வந்திருக்காது. ஏதோ ஒரு குரங்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் நம்ம ஊர்ல பண்ணிட்டே போயிருக்காரு. வந்த குரங்கு சும்மா இல்லாம எரிச்சுட்டு வர போயிருக்கு பாருங்க. இந்த அனுமானம் சும்மா இல்லாம ஒரே ஸ்ரீலங்காவோட லாஸா பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறான் கும்பகர்ணன். ஓவியம் அமைந்த நகர்த்தி ஊன் உழைத்தாய், கோயில் அழுந்து என் வேறு உரு குலத்தோன், தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ, பாவியர் உறும்பழி இதின் பழியும் உண்டோ. சார், நீங்க சொல்றத பார்த்தா கும்பகர்ணன் நல்லவன் போல இருக்கே. ஆமா, கும்பகர்ணன் ரொம்ப பிராக்டிக்கல் மேன். அதனால்தான் ஆண்டாள்
சினத்தினால் தென் இலங்கை கோமான்னுட்டா, ஸ்ரீலங்காவுடைய ராஜான்னுட்டா. அவன் பேரை கூட சொல்றதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கும்பகர்ணனை சொல்லும் போது மட்டும் கும்பகர்ணன். ஏன்னா அவன் நிஜமா வாஸ்தவமா ரொம்ப இன்டெலிஜென்ட், தூங்குவானா. ஆனா பேச 2 வார்த்தை நறுக்குன்னு பேசும். கும்பகர்ணன் சொன்னா, ஏயா நீயும் நல்ல ராஜாவா இருக்க, உனக்கு எல்லாம் இங்க நன்னா இருக்கு லங்கையில, போயும் இந்தியால போய் யாருடைய வைஃபியோ போய் கடத்தின்னு வந்திருக்கிய, இதெல்லாம் நன்னாவா இருக்கு உனக்கு? ஒரு படிச்சவன், நீ நல்லா படிச்சவன், எங்க அண்ணான்னு உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு, நீ போய் இந்த மாதிரி ஒரு மட்டமான காரியம் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டான். அப்போ ஸ்டாண்டர்டா ஒரு லைன் இருக்கவே இருக்கு ராவணனுக்கு, நான் உனக்கு சோறு போடலையா, ஸ்டாண்டர்டா கேட்பான். அன்னைக்கு மாரீச்சனை பாட்டம் இதான் கேட்டான், இவனை பார்த்தா இதான் கேட்டான். உடனே நம்ம கும்பகர்ணன் சொன்னார், எப்போ நீ இந்த கேள்வி கேட்டுட்டியோ கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக தான் சண்டை போட்டுட்டு போவேன், நன்றி கடன் நான் தீர்க்கணும். ஆனா ஒண்ணு கும்பகர்ணா, இன்னைக்கு நான் எப்படி செத்து போவேனோ ராமனோட சண்டை போட்டு, நாளைக்கு நீ செத்து போவேன். ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு போயிட்டான், வானிலை அறிக்கை மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டான், இப்படி ஆயிடும்னு விட்டான். அடுத்தது விபீஷணன் அந்த சபையில இருந்தான். நான் முன்னாடியே சொன்னேனே, விபீஷணனுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் யார் கொடுத்திருக்கான்னா சொந்த தங்க. ஞாபகம் இருக்கா? ராமனை பார்க்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டா, ராமா எங்க குலத்துல போய் ஒரு நல்லவன் பிறந்துட்டான், அதாவது குலத்துல நல்லவா பிறக்கப்படாதான், ஏதோ தப்பி தவறி விபீஷணன் பிறந்துட்டானா, விபீஷணஸ்து தர்மாத்மா. அந்த விபீஷணன் எழுந்து நின்று சொன்னான், ராவணா நான் சொல்றேன் கேளு, நான் பிராக்டிக்கலா பேசுறவன், நீ சென்செக்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் பாத்தியான்னு கேட்டான். எப்போ இந்த சீதை காலடி நம்ம ஊர்ல எடுத்து வச்சாலோ, எப்போதான் அவ ஊருக்குள்ள வந்தாலோ சென்செக்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு, ஐ ஹவ் லாஸ்ட் so many crores of rupees in shares. அவ என்னவோ கால் எடுத்து வச்ச வேலை நம்ம ஸ்ரீலங்கா உருப்படவே மாட்டேங்கிறது. நம்மளாம் என்னடானா தைவள்ளி ஆயிடுத்துன்னா பெருந்தேவி தாயார பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா பாரம்மாங்கிறோம், இவர் ஹோகம்மா ஹோகம்மாங்கிறார். இவ வந்த வேலை அப்படின்னு யாரு? விபீஷணன் சொல்றான். ராவணனை பார்த்து இந்த சீதை வந்த வேலை ஓனாய் ஊழையிடுறது, மிருகங்கள்லாம் அகாலத்துல செத்து போறது, குழந்தைகளுக்கெல்லாம் ஜுவரங்கள் வருது, ஐயோ இவளை கொண்டு ஒப்படைச்சுடு ராவணா, வேண்டாம் இவ நம்ம ஊருக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பார். இது என்ன எடுத்து ஏதோ ஒரு ஜர்னலிஸ்ட் அங்கேருந்து நோட் பண்ணி நேர அசோகவனம் போயிட்டார். ஜர்னலிஸ்டுக்கெல்லாம் இதே தான் வேலை. நேர போய் சீதையை பார்த்து, சீதா உங்களை பத்தி ஐயோ இந்த விபீஷணன் சொன்ன வார்த்தை என்னால சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சொன்ன உடனே விபீஷணன் சீதா இதெல்லாம் கேட்டுவிட்டு அதெல்லாம் ஆறுது. அப்புறம் பட்டாபிஷேகம்லாம் ஆன உடனே ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது, யாரு சாக்ஷாத் சீதா யாரு? ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் தானே. ராமன் யாரு? சாக்ஷாத் ரங்கநாதர். அவ காலை நன்னா அமுக்கி விட்டு இருக்கா. பர்மனண்டா ஒருத்தர் அமுக்கி விட்டா எவ்வளவு நன்னா இருக்கும் பாருங்க இல்லையா. ஜெகன் மாதாவான தாயே அமுக்கி விடுறா, இதுக்குதான் தாய் மசாஜ்னு பேர். தாய் நன்னா பிடிச்சு விடுறா. பிடிச்ச விட்ட உடனே சட்டுன்னு நிறுத்திட்டா, ஒரு 10 minutes ஸ்டாப். பெருமாளுக்கு என்னமோ நன்னா இருந்தது, ஏன் நின்று போயிடுதுன்னு பார்த்தார் ரங்கநாயகிய. ரங்கநாயகினா சீதையை பார்த்தார். ஏண்டிமா நிறுத்திட்ட, போங்க, நீங்க சொரணை இல்லாம படுத்துட்டு இருக்க, சொரணை இல்லைங்கிறியே, எப்படிமா நீ அப்படி சொல்ற? ஆமா உங்களுக்கு உப்பு இல்லாம நான் ஒரே இடத்துல பண்ணி போட்டது எப்படி ஆயிடுது? உப்பு இல்லாம எங்க? உப்பிலியப்பன் கோவில், உப்பு இல்லாம பிரசாதம், எல்லாம் சொரணை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீர் போய், எதுக்கு அப்படி சொல்றேன்னு கேட்டார் பெருமாள். நான் லங்கையில இருக்கும் போது உங்க பக்தன் விபீஷணன் இருக்கான் பாருங்க, என்னவோ நான் வந்தேனா காலடி எடுத்து வச்சேனா சென்செக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சு கொடுத்தான், ஓனாய் ஊழையிட்டுதான், அக்காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் மிருத்யு வந்து கொடுத்தான், என்னெல்லாம் பேசினா. இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல தெற்க நோக்கி படுத்துட்டு, தென் திசை இலங்கை நோக்கி அந்த விபீஷணனை பார்த்து படுத்துட்டு, சொரண இருக்கா ஓய் உம்ம பத்னிய கண்ணா பின்னான்னு சொல்லி வச்சிருக்கான். அப்ப பெருமாள் சொன்னார், யாரு? ஏன் விபீஷணனா? சேம் விபீஷணன். வாட் பிளட் சேம் பிளட் மாதிரி அதே விபீஷணன் தான். அவனா சொன்னா? அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இதோ பாருங்கோ, ஐ வில் கோ டு கூகுள் சர்ச் அண்ட் டைப். நான் எடுத்து ப்ரூஃப் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இல்லம்மா சொல்லியிருக்க மாட்டாமா அவன். நான் எடுத்து கொடுத்தா என்ன சொல்வேள்? அவன் சொல்லியிருக்க மாட்டாமா, நான் கொடுத்துருவேன் இப்போ. சரி, அப்படி ஒருவேளை அவன் சொல்லியிருந்தாலும் நல்லத்துக்காக தான் சொல்லியிருப்பான். பெருமாள் தாயார் பேசிக்கிறா இல்லையா, அது அப்படியே பெரியாழ்வார் ஒரு பாசுரமா எடுத்தார்.
தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல் என்னடியார் அது செய்யார். தன்னடியார் திறத்தகத்து, அதாவது பெருமாளுடைய அடியவர் பால் தாமரையாள் ஆகிலும் சிறகுரைக்குமேல், அதாவது மலர்மகளா இருக்கக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சீதா பிராட்டி ரங்கநாயகியே கோள் சொன்னாலும் பிழை சொன்னாலும் என்னடியார் அது செய்யார். என் அடியவர்கள்லாம் தப்பு பண்ண மாட்டான், நமக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ற பாருங்க பெருமாள். செய்தாரேல், ஒருவேளை பண்ணிருந்தா நன்று செய்தார், நல்லத்துக்காக தான் அவ தப்பு பண்ணுவார். அப்படி இது என்ன அர்த்தம்னா, ஏன் சார் இதெல்லாம் ஓகே சார், இது என்ன எங்களுக்கு சட்டுன்னு புரியலையேன்னா, விபீஷணனுக்கு மகாலட்சுமி மேல குற்றம் குறை சொல்லுவது எண்ணம் இல்லை. இப்போ குழந்தை கடைக்கு போனோன்னு ஒரு ஒசத்தியான சாமான் எடுத்து வச்சுன்றது, நீங்க குடு குடு குடுன்னு சொன்னா அது கொடுக்கவே கொடுக்காது. டே இது அசிங்கமா இருக்குடா, நீ போய் இது மாதிரிலாம் இருக்கிறத தொடலாமான்னு, குழந்தைடா நீ வச்சுடுற, அது நன்னாவே இல்லை, சீ 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 வச்சுருன்னு அது வச்சிரும். விபீஷணன் என்ன பண்ணா, ராவணனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாவது அவன் சீதையை ஒப்படைப்பானான்னு பார்த்தான். அதுதான் அவனுடைய எண்ணம். சரி சார், விபீஷணன் அப்படி சொல்லிட்டான். மகாலட்சுமி ஏன் சார், அவர் நமக்கு சப்போர்ட்டர் ஆச்சே சார், அவ எதுக்கு சார் பெருமாள் கிட்ட போய் நம்மளை பார்த்து கோல் சொல்லணும்னா, இதுக்கு ஸ்திரீகரணம்னு பேர். ஸ்திரீகரணம்னா, நீங்க ஒரு படம் மாற்றுறேள், இதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு படம் மாற்றுறேள், வீட்டுல ஆணி அடிக்கிறேள், ஆணி அடிச்ச உடனே படத்தை மாட்டிடுவேள, என்ன பண்ணுவேள்? ஆணிய அசைச்சு பார்ப்பேன். அசைக்கணுங்கிறது உங்களுக்கு ஆசை இல்லை, அது ஒழுங்கா இருக்காங்கிறது ஆசை. படத்தை இதுல மேல வச்சா அந்த படத்தை ஒழுங்கா தாங்குமாங்கிற ஒரு பயம், அதனால அடிச்ச ஆணிய அசைச்சு பார்ப்பேள். அது அசையலேன்னா மாட்டிடுவேள், அசைஞ்சா இன்னொரு அடி அது மேல லொட்டுன்னு போடுவேள். பெருமாளுக்கு இவ்வளவு காலமா பிராட்டி உரு ஏற்றிருக்கா. பக்தாளை பார்த்து கோபப்படாதீங்கோ, அவ பாவம், நம்ம குழந்தைகள் ஏதோ தப்பு பண்றதுலாம் நினைக்காதீங்க, அதுகள்லாம் தப்பே பண்ண தெரியாது, ஐயோ பாவம், நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாமா லட்சுமி. பெருமாள் சரி சரின்னு தலையாட்டுவர். இவர் ஒழுங்கா எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காரா இல்லையாங்கிறதுக்காக பிராட்டி என்ன பண்ணுவோம், சட்டுன்னு பாத்திருவோம். இல்ல இல்ல அவர் தப்பு பண்ணியிருக்கார், பத்தல அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே பெருமாள் சீச்சி அவன் தப்பு பண்ணலேன்னு சொல்லிட்டான், ஆணி நன்னா உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா நீ சொல்றது வாஸ்தவம் தான், கொஞ்சம் தப்பு பண்ணாப்புலதான் தெரியறதுன்னா பிராட்டி என்ன பண்ணிடுவோம் தெரியுமோ, என்ன நான் வேடிக்கைக்கு சொன்னா நீங்களும் அப்படி இருக்க அப்படின்னு ஆணிய தட்டுவோம். புரியுறதா இதுக்கு? அதனால மகாலட்சுமி பால் இந்த ஒரு கருத்தை சொல்லுவர்கள். விபீஷணன் சொல்லி பார்த்தான், ராவணன் கேட்கல. அப்ப விபீஷணன் சொல்லுவதற்கு அப்புறம் கும்பகர்ணன் சொல்றான், ராவணா, நான் நீ சொன்னபடி ராமனோட சண்டை போட போறேன், ஆனா நான் ராமனோட நின்னு ஜெயிக்க முடியாது. இது எப்படி தெரியுமோ, கலிந்த பர்வதத்திலிருந்து ஓடி வரக்கூடிய காலிந்தி என்கின்ற யமுனை ஆறு மலையின் உச்சியிலிருந்து புறப்பட்டு புரண்டோடி நதியாக சமுத்திரத்தோடு கலக்கின்றது. ஓடி வரும் யமுனை எப்படி தன் அப்பாவான கலிந்த பர்வதத்தை நோக்கி திரும்பி செல்லாதோ, அதுபோல் நானும் ராமனோட சண்டை போட்டுட்டு ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இது எப்படி சுவாமி பொருந்தும்னு கேட்டா, இந்த ஒரு விஷயத்த கும்பகர்ணன் சொன்னானா, அது என்னவோ அவன் வாய் முகூர்த்தம். அடுத்த அவதாரத்துல இயற்கைக்கு நேர்மாறா நடக்கக்கூடிய விஷயத்தை கிருஷ்ணர் நிரூபணம் பண்ணார். கிருஷ்ணருக்காக கலிந்த பர்வதத்திலிருந்து ஓடி வந்த யமுனை வழி கொடுத்து மறுபடியும் மலையை நோக்கி சென்றது. இவன் சொன்ன வேலை அப்படி எடுத்து பாருங்க. அதனால இந்த இடத்துல விபீஷணன் சொன்னான், ராவணா விட்டுடு, ராவணா போறோம், இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சது போறோம். அப்போ ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்துன்னு பேர், அவன் எழுந்து நிக்கிறான். அவன் சொல்றான், பிள்ளைமை விளம்பினை பேதை நீ என ஒல்லிய புதல்வனை உறப்பி என் உரை எல்லையாமை எனின் இயம்பல் ஆற்றுவேன் தெள்ளிய பொருள் என அரசர செப்பினான். விபீஷணன் சொல்றார், அப்பா நான் ஏதோ சொன்னதுக்கு நீ நடுவில் எழுந்து நிக்கிறிய இந்திரஜித்து, நீ சின்ன குழந்தை, எனக்கு அப்புறம் எப்பவோ பிறந்தவன் நீ, நான் உனக்கு சித்தப்பாடா, மரியாதை இல்லாம பேசாத, உங்க அப்பாவுக்கு நான் நல்ல ஒரு அறிவுரை சொல்றேன் கேட்டுக்கோ. அப்ப கேட்கல, நம்ம ராவணனும் கேட்கல, இந்திரஜித்தும் கேட்கல. அப்போ விபீஷணன்
என்ன சொல்றார் ராவணா, உனக்கு சில சாபங்கள் இருக்கே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு சாபகமா ஞாபகப்படுத்துறார். தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஓர் மானுட மடந்தையால் என்னும் வாய்மொழி. நீ செத்து போனா ஒரு சாதாரண மனித குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் காரணமாகத்தான் இறப்பாயின்னு ஒரு சாபம் இருக்கே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ராவணா? அடுத்தது சொல்றேன் கேளு. 4 தோள் நந்திதான் நவிண்ட சாபத்தால் கூல்வான் குரங்கினால் குரங்கும் கொள் அது வாலிபால் கண்டனம். நந்தி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் உன்னிடத்தில் சாபம் செய்தார். இந்த ராவணன் என்ன பண்ணியிருக்கான், நந்தியை பார்த்து ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கான். 7 சிறாலும் மாடுடா, ஜல்லிக்கட்டு மாடுடா ஏதோ சொல்லியிருக்கான். நந்தி சொல்லிடுத்து, எங்க மிருகஜாதியை எப்ப நீ அவமதித்தாயோ, எங்கள் மிருகஜாதியில் நீ எதை ரொம்ப தாழ்த்தி நினைக்கக்கூடிய ஒரு குரங்கினால் உனக்கு மரண காரணம்.